எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல நெக்ஸ்ட் அந்த ஸ்க்ரோல் ஈவென்ட் அண்ட் தென் ரீசைஸ் ஈவென்ட் இது ரெண்ட பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுக்கு இங்க எப்படி நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஈவென்ட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு இன்ஃபைனைட் நம்பர்ஸ் ஆஃப் போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி எப்படி நம்ம கொண்டு வரது, இதெல்லாம் வந்து ஒரு ஃபீட்ல வரும். நமக்கு இந்த மாதிரியான நிறைய சோஷியல் மீடியா ஃபீட்ஸ்ல வந்து இந்த மாதிரி வரும். இதை எப்படி இந்த ஸ்க்ரோல் அண்ட் ரீசைஸ் ஈவெண்ட்டை வச்சு பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வாங்க கோடிங்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைல் நேம் நீங்க scroll_new.html வச்சுக்கோங்க. எப்பயும் போல HTML5 bold அப்படின்னு டைட்டில் வச்சுப்போம். ஓகே, WordRap ஆல்ரெடி இருந்தது. இப்போ ரன்னிங்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்குவோம். ஸோ இதில் இந்த ஃபைலை ரன் பண்ணி வச்சுக்குவோம். ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஓகே, ஸோ நவ் செட்டட். ஸோ இதில் நம்ம வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸுக்காக ஸ்டைல் டேக் போட்டு வச்சுக்குவோம். ஸ்டைல் டேக்கில் ஃபஸ்ட்டு பாடியை அலைன் பண்ணிடலாம். ஸோ பாடியோட டேக்ல வந்து பாடியோட பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். பாடியோட பேக்ரவுண்ட் வந்து D3 D5 D8. ஓகே, பாடியோட பேக்ரவுண்ட் and then just a minute. Okay, so default margin நம்ம 0 ஆக்கிடலாம். and then default padding ஐயும் 0 ஆக்கிடலாம். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட ஃபேமிலி செட் பண்ணிக்குவோம். ஃபாண்ட்டோட ஃபேமிலி நம்ம எப்பயும் செட் பண்ணுறத செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ நம்ம இந்த பாடி டேக்குக்குள்ளே கோடிங் எழுதிடுவோம். இதில் நான் ஹெட்டர் டேக் யூஸ் பண்ண போகிறேன். சாரி, ஹெட் இல்லை, ஹெட்டர் அப்படிங்கிற டேகு. அந்த ஹெட்டர் டேக்கில் டெக்கி வேர்ல்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதில் ஒரு பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேன் டேக்கில் என்னோட அது சேனலோட டேக்லைன் நான் போட்டுக்கிறேன். ஷேர் இன்ஸ்பயர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹெட்டரை நீட்டாக நம்ம டிசைன் பண்ணிடலாம். ஹெட்டர் டேகுக்கு நான் எழுதுறேன் சிஎஸ்எஸ். ஹெட்டருக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். அந்த பேக்ரவுண்ட் என்ன செட் பண்ணுறோம் அப்படின்னா கலர் தான் செட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ அங்கே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் இப்போ தெரிஞ்சிருக்கும். இதில் டெக்ஸ்டோட கலர் வந்து நான் ஒயிட் வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் தென் பேடிங் ஒரு 15 பிக்சல் கொடுத்துக்குவோம். ஓகே, அப்போ தான் நீட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஒரு 30 பிக்சல் வச்சுக்குவோம் ஹெட்டிங்கிறதுனால. அண்ட் தென் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரில் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட வெயிட் வந்து அதாவது போல்டாக வச்சுக்குவோம் ஃபாண்ட்டை. ஸோ அப்போ தான் நல்லா தெரியும். பாக்ஸ் ஷேடோ கொடுத்துக்கலாம். பாக்ஸ் ஷேடோ RGB கொடுத்து 0.5 கீழே ஒரு ஷேடோ மாதிரி இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு அங்கே பக்கத்தில் ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ இப்போ
இதுக்கு அடுத்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுப்போம், அது நம்ம அப்புறமா சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணிக்குவோம். அந்த ஹெட்டிங் டேக்ல நம்ம எழுதிப்போம் ஸ்க்ரோல் யுவர் ஃபீட் அப்படின்னு கொடுத்துப்போம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு div tag. இந்த div tag எதுக்காக அப்படின்னா இந்த பர்டிகுலரா இங்க வருது பாத்தீங்களா, post 1 post 2 post 3 இப்படி நிறைய வந்துகிட்டே இருக்குல்ல, இதை வந்து கொண்டு வரதுக்காக தான் இந்த empty div. ஓகேவா? ஸோ இந்த divக்கு நான் ஒரு ஐடி வச்சுக்கிறேன். ஸோ ஐடி வந்து feed underscore container வச்சுப்போம். ஓகே, feed underscore container. இப்போ இந்த ஹெட்டிங் டேக்குலாம் நீங்க எழுதுறதை எழுதிக்கலாம் CSS எழுதுறதுக்கு. H1 வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து இதெல்லாம் நார்மல் ஸ்டைல் தான், சென்டர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பேன் வந்து ஐ மீன் இந்த டேக்லைன் வந்து எனக்கு ஸ்மாலாக தெரியணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது ஸ்பேன் டேக்ல தான் ஆக்சுவலாக எழுதியிருக்கேன். ஸோ அதுக்குரிய ஃபாண்ட் சைஸை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் அதுக்கு ஒரு 16 பிக்சல் மாதிரி வச்சுக்குவோம். ஸோ அப்போ இப்போ பார்க்கும்போது நீட்டாக தெரியும், அதுக்காக தான். அதுக்கடுத்து எம்டி டிவ் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து ஒரு பேராகிராஃப் டேகு. இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த போஸ்ட் லோட் ஆயிடுச்சா இல்லையா, இங்கே நோக்கில் கீழே வருது பார்த்தீங்களா, இந்த லோடிங் மோர் போஸ்ட், இந்த மாதிரியான வார்த்தைகள் வர வைக்கிறதுக்கு அதோட ஸ்டேட்டஸ், அதுக்காக தான் நான் இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேராகிராஃப் டேகுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுக்கலாம் அந்த ஐடியை. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பேராகிராஃப் டேகுக்கு இது இன்லைன் சிஎஸ்எஸ்ல எழுதுவோம். ஸ்டைலில் வந்து இதோட டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். ஸோ இது இப்போதைக்கு சும்மா உங்களுக்கு எங்கே நடக்குதுங்கிற காமிக்கிறதுக்காக போட்டுக்கிறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கலாம், ஒரு பேடிங் கொடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 10 பிக்சல் கொடுப்போம் பேடிங்கு, அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் அதனுடைய ஃபாண்ட்டு வெயிட் வந்து போல்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். இப்போ தான் மெயின் பார்ட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே நான் எப்பயும் போல் ஸ்கிரிப்ட் டேக் ஒன்று எழுதிக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் ஃபஸ்ட்டு இந்த எம்டி டிவ் அண்ட் தென் இந்த பேராகிராஃப் டேக், இது ரெண்டையும் நான் கெட் பண்ணுறேன். ஸோ அதை கெட் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள், கான்ஸ்ட் அப்படிங்கிற டேட்டா கீவேர்ட் அண்ட் தென் வேரியபிள் நேம் வந்து feed underscore container வச்சுக்குவோம். ஈக்குவல் டு நியூவில் எலமெண்ட்ஸை கெட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி போட்டு அதில் அந்த ஐடி என்ன கொடுத்துருக்கேன், feed underscore containerன்னு கொடுத்துருக்கோம் நம்ம. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கண்டெய்னர். அதே மாதிரி இன்னொரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு நான் ஸ்டேட்டஸ் நேம் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் ஸ்டேட்டஸ். ஓகேவா? இப்போ நான் ரெண்டு எலமெண்ட்டையும் நான் கெட் பண்ணிட்டேன். இந்த டிவையும் கெட் பண்ணிட்டேன், இந்த பேராகிராஃப் டேகையும் கெட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் ஒரு நார்மல் வேரியபிள் கவுண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோட கவுண்டோட வந்து அதாவது டோட்டல் போஸ்ட் கவுண்ட் வந்து இது பண்ணுறதுக்காக கவுண்ட்னு ஒரு வேரியபிள் அதை வந்து இனிஷியலைசேஷன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். அந்த போஸ்டெல்லாம் லோட் பண்ணுறதுக்காக போஸ்ட் அண்டர்ஸ்கோர் லோடுன்னு வச்சுக்குவோம். அந்த போஸ்ட் லோட் ஆகிறதுக்காக ஈக்குவல் டு நம் ஈக்குவல் டு 4ன்னு வச்சுக்கோம். அதாவது டிஃபால்ட்டாக ஒரு 4 போஸ்ட் லோட் ஆகிறதுக்காக ஒரு ஃபாரில் நான் என்ன ஃபார் லூப் எழுதுறேன். லெட் ஐ ஈக்குவல் டு 0ல இருந்து i லெஸ் தென் இந்த நம் வரைக்கும் நமக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆக போது i++. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபார் லூப்பில் ஒவ்வொரு வாட்டியும் கவுண்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது எதுக்காகனா அந்த போஸ்ட் எத்தனை லோட் ஆகுது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன்.
இந்த இடத்துல ஆக்சுவலா இந்த போஸ்ட் ஒரு div, இந்த ஒரு போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ஆக்சுவலா இந்த ஒரு போஸ்ட் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஒரு div tag. ஸோ அதை இங்கே கிரியேட் பண்றோம். அதாவது அதுக்கு தான் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். சரியா, போஸ்ட்னு வச்சுக்குவோம். அந்த இதுக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ல டாட் கிரியேட் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். என்ன எலமெண்ட்? div எலமெண்ட். ஓகேவா, எதுக்காகங்கிறது புரியுதா? சரி, ஸோ அப்ப இப்ப இந்த divல ஒரு கிளாஸ் நேம் எழுதுறேன். அந்த கிளாஸ் நேம் என்னது அப்படின்னா கிளாஸ் நேமே நான் போஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த div டேக்குள்ள ஒரு இன்னர் HTML எழுதுறேன். இன்னர் HTML என்னன்னா இதுக்கு இந்த போஸ்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. இந்த போஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கு? ஒரு போஸ்டோட ஹெட்டிங் இருக்கு, ஒரு இமேஜ் இருக்கு, போஸ்டுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒன்று. இதெல்லாம் இங்க ஆட் பண்ண போறோம். சரியா, அதுதான் இந்த போஸ்ட் டாட் இன்னர் HTML குள்ள நம்ம ஆட் பண்றோம். ஸோ இதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு h3 ஹெட்டிங் டேக், அந்த ஹெட்டிங் டேக்குள்ள போஸ்ட் அதோட நம்பர் வரணும். எத்தனாவது போஸ்ட்னு வரணும் அப்படின்னா நான் டாலர் இதை நான் எதுல இருக்கும் அப்படின்னா எனக்கு கவுண்ட் அப்படிங்கிறதுல இருக்கும். ஆக்சுவலா அந்த கவுண்ட் அதுக்காக தான், எத்தனாவது போஸ்ட் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்காக. ஸோ h3 க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமேஜ் டேக், போஸ்டோட இமேஜ் வர்றதுக்காக. ஸோ நான் இங்கே இமேஜ் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இமேஜுங்கிற ஃபோல்டருக்குள்ள லோகோ டாட் png அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த இமேஜோடைய வித் ஹைட்டை செட் பண்ணிக்குவோம். இமேஜோட வித் ஒரு 200 வச்சுக்குவோம், இமேஜோட ஹைட் ஒரு 200 வச்சுக்குவோம். அப்புறம் பார்க்கறதுக்கு நீட்டாக தெரியும், இதுக்காக தான் இதை வச்சுருக்கோம். ஸோ இமேஜ் டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா போஸ்டோட டிஸ்கிரிப்ஷனை பேராகிராஃப் டேக்ல கொடுக்குறேன். இந்த பேராகிராஃப் டேக்ல வெல்கம் டு டெக்கி வேர்ல்ட் சேனல் போஸ்ட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல போஸ்டோட கவுண்ட் போட்டுருவோம். போட்டு இந்த இடத்துல போஸ்டோட கவுண்ட்ல நம்ம வச்சிருக்கோம். போட்டு டாட் வச்சு பேராகிராஃப் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதை ஓகே, இப்போ நான் இந்த கிரியேட் ஆன எலமெண்ட்டை நான் எதில் வைக்கணும் அப்படின்னா feed underscore container, அந்த எம்டி கண்டெய்னர், அதாவது அந்த div tag வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இங்கே தான் போஸ்ட் எல்லாமே மெயின்லி இதான் கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ள தான் எல்லா போஸ்ட்டும் வரப்போகுது. ஸோ அப்போ அதுக்குள்ள நான் ஆட் பண்ணணும். ஸோ அதனால டாட் அப் அண்ட் சைல்டு அப்படிங்கிறதுல இப்போ நான் கிரியேட் பண்ண எலமெண்ட் போஸ்ட்டுங்கிற வேரியபிள்ல இருக்கு. போட்டேன்னா எனக்கு அங்கே வந்துடும். ஸோ இது ஏன் என்ன வரல அப்படின்னா பிகாஸ் திஸ் இஸ் இன்சைட் தி ஃபங்க்ஷன். நம்ம இன்னும் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் இருக்கோம், நம்ம என்ன எதுவுமே என்ன பண்ணலை அப்படிங்கிறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா, இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஜஸ்ட் இப்போ ஃபங்க்ஷனை டிஃபைன் தான் பண்ணியிருக்கேன், நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா விண்டோ டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர்ல என்ன ஈவெண்ட்னா லோட் ஈவெண்ட் எழுத போறேன். இந்த லோட் ஈவெண்ட்ல ஒரு யாரோ ஃபங்க்ஷன் அனானிமஸ் ஃபங்க்ஷன் போகுது. ஓகே, ஸோ இதுல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுவோம். ஃபங்க்ஷனோட நேம் என்னதுன்னா நமக்கு போஸ்ட் அண்டர்ஸ்கோர் லோடு. ஓகே, பாத்தீங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்திருக்கும், என்ன வந்திருக்குங்கிறது தெரியுதா? சரி, இனி இதை டிசைன் பண்ண போறோம் நம்ம. இப்போ இதோட பர்பஸ் இப்போ இங்க மீனிங்ஃபுல்லா வந்திருக்கும். நீங்க நினைக்கலாம் இங்க பாசிங் பேராமீட்டர்ஸ் இல்லாம பாஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா இங்க வேல்யூ இருக்கே அப்படின்னு. திஸ் இஸ் அ டிஃபால்ட் ஆர்குமெண்ட். நம் ஈக்குவல் டு 4ங்கிறது என்னது அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ அப்போ சம்டைம்ஸ் ஆர்குமெண்ட் இல்லாம வந்துச்சுன்னா டிஃபால்ட்டா இந்த ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். அதுக்கு தான் அந்த நம் ஈக்குவல் டு 4ங்கிறது கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஓகேவா, சரி, இப்போ லோட் பண்ணிட்டோம். இப்போ இதை டிசைன் பண்ணுவோமா? இந்த போஸ்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கண்டெய்னரை டிசைன் பண்ணிடுவோம். நம்ம அந்த கிரியேட் பண்ண கண்டெய்னரை டிசைன் பண்ணிடுவோம். இந்த போஸ்ட் எல்லாத்தையும் வச்சுக்க போற கண்டெய்னரை டிசைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஐடி தான் வச்சிருந்தோம். ஸோ ஃபீட் அண்டர்ஸ்கோர் கண்டெய்னர்னு வச்சிருந்தோம்.
ஸோ இந்த இதில் நான் என்ன பண்ணிக்க போறேன்னா இதோட டிஸ்பிளே வந்து கிரிட் வியூவில் இருக்க போகுது. டிஸ்பிளே வந்து கிரிட் வியூவில் இருக்க போகுது. அந்த கிரிட்டோட டெம்ப்ளேட் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. காலம் கிரிட்டை நான் கிரியேட் பண்றேன். இங்கே காலம் கிரிட் கிரியேட் பண்றேன். ரிப்பீட்டுங்கிற ஃபங்க்ஷன்ல 3 columns 1 fractional unit. ஓகே, பாத்தீங்களா? அப்ப என்ன இருக்கு, ஒரு காலத்துல 3 கிரிட்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? 1 fractional unit. அந்த 1 FR ஆக்சுவலா அந்த ரிப்பீட் திரும்ப அடுத்த ரோலெல்லாம் அது கரெக்டா அது வந்து கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பேட்டர்னை 3 டைம்ஸ்ங்கிற பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 1 FR, இந்த 1 FR அப்படிங்கிறது ஃபிராக்ஷன் யூனிட். இந்த 1 FRங்கிறதுனா 1 ஃபிராக்ஷன் யூனிட் ஆஃப் தி அவைலபிள் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல 3 காலம் உங்களுக்கு ஈக்குவல் காலமா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதோட வித்தெல்லாம் என்ன எடுத்துக்கும் அப்படின்னா 1/3 வித்தா எடுத்துக்கும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு இப்போ 900 பிக்சல்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்டெய்னரோட மொத்த இது வந்து 900 பிக்சல். அப்போ இதை நான் 3ஆக பிரிக்கிறேன் அப்படின்னா 900 டிவைடட் பை 3 அப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 300 பிக்சல். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, ஒவ்வொரு கிரிட்டுக்கும் 300 பிக்சல். அதுதான் 1 ஃப்ராக்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? சரி, இப்போ அடுத்து இதில் வந்து ஈக்குவலாக அதுக்கு வந்து ஒரு கேப் கொடுத்துக்கலாம். 2 போஸ்ட்டுக்கு இடையில கேப் 25 பிக்சல் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதனோட பேடிங்கும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒரு 20 பிக்சல் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ போஸ்டர் டிசைன் பண்ணுவோம். இப்போ அந்த போஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட்லாம் நம்ம செட் பண்ணணும்ல, அது கிளாஸ் நேம் வந்து நம்ம போஸ்ட் வச்சோம். ஸோ கிளாஸ் நேமை .post போட்டு ரெப்ரசன்ட் பண்ணி அதோட பேக்ரவுண்டு கலர் கொடுத்துக்கலாம். என்ன கலர் அப்படின்னா இந்த கலரை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய கலர், டெக்ஸ்ட் கலர் வந்து ஓகே. ஸோ இப்போ டெக்ஸ்ட் கலரும் நீட்டாக டிஸ்பிளே ஆகிருக்கும். ஃபாண்ட்டோட வெயிட் இது வந்து போல்டு வச்சுக்குவோம். ஃபாண்ட்டோட வெயிட் வந்து போல்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேடிங் கொடுத்துக்குவோம். இப்போ நல்லா நீட்டாக தெரியும், உள்ளே வந்து தெரியும். ஸோ பேடிங் ஒரு 15 பிக்சல். அண்ட் தென் பார்டர் ரேடியஸ் கண்டிப்பாக கொடுத்துக்குவோம். ரவுண்டட் கார்னருக்காக பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்குவோம். பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல். அண்ட் தென் பாக்ஸ் ஷேடோ, அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஷேடோ விழுகிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ பாக்ஸ் ஷேடோ வந்து ஒரு RGB இல்லை, RGBA. ஓகே, 0.1 கூட கொடுத்துக்கும். அது அந்த திக்னஸ் தெரியறதுக்காக தான். ஓகேவா? சரி. ஸோ இப்போ போஸ்ட் எல்லாம் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா எனக்கு 4 போஸ்ட் லோட் ஆகுறது வந்துச்சு. இப்போ ஸ்க்ரோல் ஈவெண்ட் எழுத ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த ஸ்டேட்டஸ்ல லோடர் கவுண்ட் எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டேட்டஸ் இப்போ இங்கே தெரியுதுல்ல, இங்கே GFG தெரியுதுல்ல, அந்த இடத்துல இங்கே எவ்வளோ போஸ்ட் லோட் ஆயிருக்குங்கிறத நம்ம எழுதலாம். இந்த ஃபார் லூப்புக்கு எடுத்து அது ஆக்சுவலாக நம்ம ஸ்டேட்டஸ் தான் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டஸ் அதோட இன்னர் HTML-ல நான் என்ன எழுதிடுறேன் அப்படின்னா லோடட் போஸ்டோட கவுண்ட் போட்டு கடைசியா என்ன கவுண்ட் இருக்கோ அது. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்களா லோடர் 4 போஸ்ட், இதுல ஸ்பேஸ் வேணும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்க தெரியுதா எத்தனை போஸ்ட் லோட் ஆயிருக்குங்கிறத, டிஃபால்ட்டா லோட் ஆயிருக்குங்கிறத காமிக்கிறது தான் இந்த ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸ் எதுக்காகன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்பதான் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வரும். டவுட்ஸை நம்மளால கேட்க முடியும். ஸோ இதில் இப்போ ஸ்க்ரோல் ஈவெண்ட் எழுத போகிறோம். அடுத்து இப்போ லோடுக்கிறது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா விண்டோ டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். என்ன ஈவெண்ட் அப்படின்னா ஸ்க்ரோல் ஈவெண்ட்டு கமா எப்பவும் போல ஆரோ ஃபங்க்ஷன் ஓகே. இப்போ இந்த ஸ்க்ரோல் ஈவெண்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். அதில் விண்டோ டாட் இன்னர் ஹைட்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த விண்டோ டாட் இன்னர் ஹைட்டு பிளஸ் விண்டோ டாட் இது வந்து கீழே தான் ஸ்க்ரோல் பண்ணுறோம். அப்போ இது வந்து ஸ்க்ரோல் ஒய், ஆக்சுவலாக ஸ்க்ரோல் டு ஒய். ஸோ ஸ்க்ரோல் ஒய்
greater than or equal to document dot body dot offset height minus 50. இது கண்டிஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டிஷனுடைய அர்த்தம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த கண்டிஷனுடைய அர்த்தம் ஆக்சுவலா இந்த விண்டோ டாட் இன்னர் ஹைட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா விசிபிள் ப்ரௌசர் விண்டோவோட ஹைட். விசிபிள் ப்ரௌசர் விண்டோனா இப்போ இங்க பாருங்களேன், ஆக்சுவலா வந்து இந்த 3 பார்ட் தான் ஃபுல்லி விசிபிளா இருக்கு. ஆனா இந்த 4வது போஸ்ட் பாருங்க, அது விசிபிளே ஆகல. ஸோ அப்ப விசிபிளா இருக்கக்கூடிய முழுசா விசிபிளா இருக்கக்கூடியதை தான் இங்க விண்டோ இன்னர் ஹைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்க்ரோல் ஒய்ங்கிறது நம்ம ஸ்க்ரோல் பண்றது ஒய் ஆக்சிஸை நோக்கி ஸ்க்ரோல் பண்றோம். ஸோ அதோட ஸ்க்ரோல் ஒய்யோடைய பிக்சல் எடுத்துக்கும். சரியா? ஸோ அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா டாப் டு பாட்டம்ல ரீச் ஆகிறதுக்கு பண்ணும். ஓகேவா? ஸோ அப்ப இது வந்து பாட்டமை இந்த ரெண்டுமே சேர்ந்து என்னது அப்படின்னா டோட்டலா பேஜோட பாட்டம் ரீச் ஆகுறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக. ஓகேவா? இது என்னது அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் ஆஃப்செட் ஹைட்டுங்கிறது டோட்டல் ஹைட்னா இப்போ இந்த போஸ்ட் ஹைட் ஆயிருக்குல்ல, அந்த ஹைட் ஆயிருக்கிறதும் சேர்ந்து மொத்த பேஜோட ஹைட். இது விசிபிள் பிளேஸ்ல உள்ள ஹைட் மட்டும் இல்ல, மொத்த பேஜோட ஹைட். அதோட நான் ஒரு 50 பிக்சல் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இந்த 50ங்கிறது அந்த 50 பிக்சல் மைனஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ அப்ப இதுக்குதான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்ப இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், இது சாட்டிஸ்ஃபை ஆகும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஸ்டேட்டஸ் டாட் அதோட ஸ்டேட்டஸ்ல அதாவது அந்த இப்போ லோடட் 4 போஸ்ட் காமிக்கல, அந்த இடத்துல அதை மாத்தணும். ஸ்க்ரோல் இந்த ரெண்டுக்கு வந்துட்டுனா லோடட் 4 போஸ்ட் காமிக்கல, லோடிங் மோர் அப்படின்னு காமிக்கணும்ல, அதுக்காக. ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லோடிங் மோர் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது பாத்தீங்களா டிஃபரன்ஸ் தெரியுதா, மாறி இருக்கா? ஓகே. ஸோ அப்ப இதுக்கு அடுத்து இப்போ இதுக்கு நான் அந்த ஸ்க்ரோலிங் ஸ்மூத்தா இருக்கிறதுக்காக டைம் அவுட் செட் பண்றேன். செட் டைம் அவுட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் நம்ம டிஃபால்ட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த போஸ்ட லோட் பண்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒருங்கிற பாராமீட்டரை நான் பாஸ் பண்ணிடுறேன். ஆமா, இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். இதுக்கு இவ்வளவு தூரம் நம்ம சிரமப்படுறோம். லோடு சரி போஸ்ட் லோடு இதுல பாராமீட்டர்ல 4 ஆமா, இதுல டைம் 1000 கொடுத்துருக்கோம், which means 1 செகண்ட். சரியா? அடுத்த நம்பர் ஆஃப் போஸ்ட்டை வந்து லோட் பண்றதுக்கு 1 செகண்ட் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ இதுல கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோடிங் மோர் ஃபீட் அந்த ஒரு டைம் எடுத்துக்கிட்டு லோட் ஆகுதா, இதுக்கு தான் அந்த 1000 அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இப்போ வந்துருச்சா மேக்ஸிமம். இப்போ நமக்கு என்ன ஈவென்ட் முடிஞ்சிருச்சு, ஸ்க்ரோல் ஈவென்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ தூரம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கமோ ஃபீட் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து இப்போ இதவே ரீசைஸ் ஈவென்ட் பார்க்க போகிறோம். ரீசைஸ் ஈவெண்ட்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாம் நான் ரீசைஸ் பண்ணேன், ஸ்க்ரீனை ரீசைஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும். ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் ஆகலை பார்த்தீங்களா? ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரது தான் ரீசைஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது. ஆனா இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி முன்னாடி காமிச்ச அவுட் புட் பாருங்க, இங்க ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் ஆகும். ஆகுதா, தெரியுதா? இந்த டிஃபரன்ஸ் தான். இதை தான் நம்ம ரீசைஸ் ஈவெண்ட் வச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க அகைன் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்து ரீசைஸ் அண்டர்ஸ்கோர் கிரிட்னு வச்சுக்கோம். இந்த கிரிட்டை ரீசைஸ் பண்றேன். அதுக்கு இஃப் கண்டிஷன்ல விண்டோ டாட் அதோட இன்னர் வித் வந்து 600 பிக்சலுக்கு கம்மியா இருக்கும்போது
600 பிக்சலுக்கு கம்மியா இருக்கும் போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கண்டெய்னர் இருக்குல்ல அந்த கண்டெய்னரோட ஸ்டைல்ல போய் நான் வந்து கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அதுல அந்த காலமை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1 fractional யூனிட்டாவே ஈக்குவல் வித்தாவே எடுத்துக்கிறேன். சப்போஸ் எல்ஸ் இஃப் இதுல விண்டோ டாட் அதே இன்னர் வித் வந்து less than 900 இருந்துச்சு அப்படின்னா feed underscore container dot style இதுல grid template columns எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ரிப்பீட் ஆக போகுது. சரியா, ரிப்பீட் ஃபங்க்ஷன் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ரிப்பீட் ஆஃப் 2 per column. ஒரு காலத்துக்கு ரெண்டு இதை மட்டும் காமிக்கிறோம். 1 fractional ஈக்குவலா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 காலமும் 2 பாக்ஸும், அதாவது ஒரு காலத்துல 2 பாக்ஸா இருக்கும். இது வந்து less than 900 வரும். அப்படி இல்லை எல்ஸ் அப்படின்னாலே 900க்கும் கம்மியா வருது அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா feed underscore containerல ஸ்டைலில் டாட் கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் வந்து ரிப்பீட் 3 columns 1 fractional unit. சரியா, 3 boxes 1 அதாவது இப்ப நார்மலா இருக்கு ஸ்கிரீனு, அதனால 3 காமிக்குது. இன்னும் நான் இதை சுருக்குனேன் அப்படின்னா எனக்கு 2 காமிக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி செட் பண்ணிருக்கோம். இப்போ ஏன் இது ரன் ஆகல அப்படின்னா டில் நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணதான் செஞ்சிருக்கோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணல. சரி, இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். ஸோ விண்டோ டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர், அதுல என்ன ஈவெண்ட்னா ரீசைஸ், ஈவெண்டோட பேர் வந்து ரீசைஸ். ஆமா, ஃபங்க்ஷனோட நேம் என்னது ரீசைஸ் அண்டர்ஸ்கோர் கிரிட். ரீசைஸ் அண்டர்ஸ்கோர் கிரிட் தான் ஃபங்க்ஷனோட நேம். ஓகேவா, ஃபங்க்ஷன் நேம் போட்டா போதும், பாராமீட்டர்ஸ் தேவை. இப்ப இந்த ரீசைசிங் நடக்கும்போது சேஞ்சஸ் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு, என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிச்சா? இதுக்குங்கிற போது 1 போஸ்டா மாறிடும். இந்த சைஸ் இதுல வரும்போது 2 போஸ்டா வரும், இதை விட பெருசா வரும்போது 3 போஸ்டா வரும். இதுதான் வந்து இதனுடைய இந்த அர்த்தம், அந்த கோடிங்கோடைய அர்த்தம். ரீசைஸ் ஈவெண்ட்டை வச்சு பண்ணியிருக்கோம். சரியா, இல்லை அப்படின்னா ஒரு பேஜ் கால் ஆகும் போதுமே நீங்க அதை கால் பண்ணி வச்சுக்கலாம். பேஜ் லோட் ஆகும் போதுமே டிஃபால்ட்டா இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீசைஸ் அண்டர்ஸ்கோர் கிரிட்டை கால் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிளா நம்ம ஸ்க்ரோல் ஈவெண்ட்டை வச்சு நாம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸ்க்ரோல் அண்ட் ரீசைஸ், இன்ஃபினிட்டி ஸ்க்ரோல். இது ஆக்சுவலா நீங்க ஸ்க்ரோல் பண்ண போஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க எங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய சோஷியல் மீடியா ஃபீடு அப்ளிகேஷன், ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா ஃபீட் அப்ளிகேஷன் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.